அழைக்கும் இறைவன் தருமொழியா, ஆலயமணி அவர் குரலாம். அழைக்கும் இறைவன் தருமொழியா, பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் நிறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் நிறையாலயம், அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். திருவருகை காலத்திலே சிறப்பாக ஆண்டவருடைய வருகைக்காக எங்களை நாங்கள் தயார் செய்து ஆண்டவருடைய அந்த பிறப்பு விழாவை கொண்டாட எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே திரு அவை சிறப்பான விதத்திலே புனித கன்னிமரியாளின் அமல உற்பவ விழாவை கொண்டாட எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித கன்னிமரியாள் அவளுடைய தாயாருடைய உதரத்திலே தோன்றுகிற போது பாவம் இல்லாமல் உற்பவித்த அந்த மறைபொருளைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். அமல உற்பவ பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது இறைவனின் தாயாகிய புனித கன்னிமரியாளுடைய பரந்து பேசுதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் குறிப்பாக இயற்கை அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கன்னிமரியாளுடைய பாதுகாப்பு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசிரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக.
தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து என்றென்றும் ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20 நிறைவு பெற. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 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 ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கிரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள்.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரை புகழை பாடுவோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய ஜோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை புனித கன்னிமரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் அவளுடைய தாயினுடைய உதரத்திலே, அன்னம்மாளுடைய உதரத்திலே கருவாக உற்பவிக்கிற போது பாவம் இல்லாமல், சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாள் என்கின்ற அந்த மறைபொருளைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நாங்கள் பிறக்கிற போது சென்ம பாவத்தோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். ஆனால் அன்னை மரியாளுக்கு சிறப்பான ஒரு தெரிவு ஆண்டவர் மேற்கொண்டபடியினாலே அவளுக்கு அப்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. தன்னுடைய தாயினுடைய உதரத்திலே தோன்றுகிற போதே சென்ம பாவம் இல்லாமல், மாசு எதுவும் அணுகாமல் அவள் தூய்மையாக அந்த உதரத்திலே உட்பவித்த அந்த பெருவிழாவைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் எங்களுக்கு தெரியும், திரு அவையிலே அல்லது மீட்பு வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடம் எடுத்திருக்கிற ஒரு அன்னையாக இருக்கிறார். திருவழிபாட்டு ஆண்டை நாங்கள் முடித்து மீண்டும் ஒரு திருவழிபாட்டு ஆண்டுக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இந்த திருவழிபாட்டு ஆண்டிலே பலவிதமான கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவது வழமை. நாங்கள் கடந்து போன அந்த ஆண்டு முழுவதும் பல கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். பல புனிதர்களுக்கு நாங்கள் விழா எடுத்திருக்கிறோம். பல விழாக்களை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இந்த திருவழிபாட்டு நாட்காட்டியை நாங்கள் உற்று நோக்கினால் இந்த நாட்காட்டியிலே வருகிற அநேகமான விழாக்கள், பெரும்பாலான விழாக்கள் யாருடைய நாமத்தினாலே நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த அன்னையினுடைய நாமத்தினால் தான் நடைபெறுகிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் கொண்டாடுகிறோம் அன்னை மரியாள் உலகத்தினுடைய தாய், மீட்பருடைய தாய் என்கின்ற அந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு முறையும் வருகிற விழாக்களை நாங்கள் பார்த்தால் தெரியும். அன்னை மரியாள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பெருவிழா, அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பெருவிழா, அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா, அன்னை மரியாளுடைய பெயர்களை தாங்கி கொண்டாடுகிற லூர்து அன்னை பெருவிழா அல்லது பற்றிமா அன்னை பெருவிழா, வேளாங்கண்ணி அன்னை பெருவிழா என்று சொல்லி ஏராளமான விழாக்களை நாங்கள் இந்த திருவழிபாட்டு நாட்காட்டியிலே பார்க்கலாம். இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், திரு வழிபாட்டு நாட்காட்டியில், திருவழிபாட்டிலே கூட அன்னை மரியாளுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. திருவையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்டது இன்றைய முதலாவது இறைவார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், முன்வித்துக்கும் அவ்வித்துக்கும் இடையிலே பகையை உண்டாக்குவோம். மனிதன் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து போகிற போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு யாரை பற்றியது என்று சொன்னால் அன்னை மரியாளை பற்றியது. இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கும், அது ஒரு பெண்ணினுடைய உதரத்திலே தான் பிறக்கும், அவர் உன்னுடைய கால்களை நசிப்பார் என்று சொல்லி அந்த வாக்கு சொல்லப்பட்டது. ஆகவே தொடக்கத்திலே அன்னை மரியாளை பற்றிய வாக்கு அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது அன்னை மரியாளுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணியிலே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிற அந்த காரியத்திலே கூட அன்னை மரியாளுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்த அந்த மீட்பு வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது பாலக இயேசு அன்னை மரியாள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசித்தது போல வானதூதர் அவளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து ஆண்டவர் இயேசு பிறந்து அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு மரித்து திருவையினுடைய பிறப்பு விழா இவைகள் எல்லாவற்றிலும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பு மிக முக்கியமான ஒரு இடத்தை எடுத்திருக்கிறது. தன்னுடைய குமாரனை, தன்னுடைய தந்தையானவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் அளவிற்கு ஞானத்திலும் வலிமையிலும் தெய்வபயத்திலும் வளர்த்தெடுத்த பெரியதொரு பொறுப்பை அன்னை மரியாள் செய்திருக்கிறாள். திரு அவையினுடைய அந்த பிறப்பு விழாவில் பெந்தகோஸ்து நாளில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு சீடர்கள் எல்லோரும் சிதறி ஓடி இருந்தார்கள். அவர்கள் பழையபடி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போது அன்னை மரியாள் தான் அந்த இடத்திலே நடு மையமாக இருந்து சிதறி போயிருந்த சீடர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து செபத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்ததாக நாங்கள் பார்க்கலாம். பாலக இயேசுவை மடியிலே தாலாட்டு பாடியது முதல் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறந்த உயிரற்ற உடலை கல்வாரியிலே சிலுவையிலே இருந்து இறக்கி தன்னுடைய மடியிலே வைத்து ஒப்பாரி வைத்தது முதல் ஆண்டவர் இயேசுவை தந்தையினுடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக வழிநடத்திய பெரியதொரு பணியையும் அன்னை மரியாள் செய்திருக்கிறாள். இப்படி அன்னை மரியாளுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது. திரு அவையிலும் மீட்பு வரலாற்றிலும் முக்கியமான இடம் இருக்கிறது. அதைவிட நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கலாம், எல்லா இடமும் பேராலயங்கள் இருக்கிறது. உலகத்திலே பல பேராலயங்கள் இருக்கிறது. இந்த பேராலயங்களிலே அநேகமானவை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயங்களாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய மறை மாவட்டத்திலே இருக்கிற பேராலயம் கூட மரியன்னை பேராலயம் என்று சொல்லி அவளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயமாகத்தான் இருக்கிறது. அவை அன்னை மரியாளுடைய அந்த உடனிருப்பு அல்லது பிரசன்னம்
எங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக தேவை என்ற விடயத்தை இவளுடைய இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு கட்டியமிட்டு காட்டுபவையாக அமைந்திருக்கிறது. அதே போல தான் இன்றைய நாளில் நாங்கள் அமல உட்பவ அன்னை என்று சொல்லி அன்னை மரியாளுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம். இந்த அமல உட்பவ பெருவிழாவை நாங்கள் பார்க்கிற போது இந்த பெருவிழா கீழை திருச்சபையிலே 7ஆம் நூற்றாண்டு காலத்திலே கொண்டாட தொடக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அமல உட்பவ பெருவிழா என்றல்ல, அன்னை மரியாள் பிறப்பு விழா என்று சொல்லி, அன்னை மரியாள் கருவான தாயினுடைய அன்னம்மாளுடைய வயிற்றிலே கருவான விழா என்று சொல்லித்தான் ஆரம்பத்தில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. அதற்கு பிற்பாடு மருவி இந்த விழா அமல உட்பவ பெருவிழா என்று சொல்லி தோற்றம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிற்பட்ட காலத்திலே அமல உட்பவம் என்பது விசுவாச கோட்பாடாக திருச்சபையிலே பிரகடனம் செய்யப்படுகிறது. 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று அதை அப்போதைய திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பத்திநாதர் அறிக்கையிட்டார். இது ஒரு விசுவாச கோட்பாடு என்று சொல்லி. பலருக்கு அந்த காலத்தில் அதனுடைய பொருள் விளங்கவில்லை. அமல உட்பவம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லிய பொருள் பலருக்கு விளங்கவில்லை. அப்படி அவர் அந்த இடத்திலே அவர் விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிற போது லூர்து நகரத்திலே நாங்கள் பார்க்கலாம், அன்னை மரியாள் காட்சி கொடுத்து கொண்டிருந்தாள். அப்படி அந்த திருத்தந்தை அவர்கள் அறிவித்து 4 வருடங்களுக்கு பிற்பாடு இன்னுமொரு விடயம் நடைபெற்றது. அந்த இடத்திலே காட்சி கொடுக்கிற போது பெர்னதேத் அவள் சிறுமியாக இருந்தாள். அவளுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த முறை நீ தொடர்ச்சியாக மரியாளுடைய காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் அந்த சிறுமியிடம் சொன்னார்கள், இந்த முறை அந்த பெண் அல்லது அந்த அன்னை உனக்கு காட்சி கொடுக்கிற போது அவளுடைய பெயர் என்னவென்று சொல்லி கேட்டு வா என்று அந்த சிறுமிக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த சிறுமி அந்த இடத்திற்கு போகிறாள். அந்த இடத்தில் 1858ஆம் ஆண்டு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறாள். அப்பொழுது இந்த சிறுமி அன்னையை பார்த்து கேட்டால், உம்முடைய பெயர் என்ன? எல்லோரும் கேட்கிறாள், உம்முடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டபோது அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்துகிறாள், நானே அமல உட்பவம் என்று சொல்லி. 4 வருடங்களுக்கு முன்பு திருத்தந்தையினால் இந்த விசுவாச கோட்பாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. 4 வருடங்களுக்கு பிற்பாடு அன்னை மரியாள் தன்னை அந்த சிறுமியூடாக உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறாள், நானே அமல உட்பவம் என்று சொல்லி. இப்படி அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய வல்லமையானவர் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எங்களுடைய தாயான அன்னை மரியாள். அவளுடைய இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக எங்களுடைய வாழ்விலும் அன்னை மரியாளுக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க திரு அவை எங்களுக்கு சிறப்பான அழைப்பை தருகிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு அன்னை மிக முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் சீரான குடும்பமாக, மற்றவர்களினாலே எடுத்துக்காட்டான குடும்பமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு அன்னையிடம்தான் பெரியதொரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு அன்னை தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்துகிற போதுதான் அது ஒரு முன்னுதாரணமான ஒரு குடும்பமாக இருக்கும். குடும்பத்திலே அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அன்னையிடம் சென்றுதான் தன்னுடைய தேவைகளை சொல்லுவது வழமை. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், அன்னையிடம் சொன்னால் தனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி. இது நாங்கள் எங்களுடைய சாதாரண குடும்ப வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அன்னை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறாள். இந்த அன்னையை நாங்கள் தேடி செல்லுகிற போது, எங்கள் எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கிற அந்த அன்னை, நாங்கள் அன்னையை தேடி செல்லுகிற போது எங்கள் எல்லோருக்கும் நிறைந்த சம்பாவனையை தருவதற்காக காத்திருக்கிறாள். நாங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டும், எங்கள் எல்லோருக்கும் அன்னையாக அன்னை மரியாள் இருக்கிறாள். நாங்கள் அவளுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்னை மரியாள் எங்களிடம் எதிர்பார்ப்பது அனுதினம் சுவமாலை சொல்லுங்கள், தவம் செய்யுங்கள், நீங்கள் தன்னுடைய குமாரன் காட்டுகிற வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் எங்களுக்கு அனுதினம் சொல்லி கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறாள். கானாவூர் திருமண வீட்டில் நாங்கள் பார்க்கலாம், அந்த இடத்திலே தண்ணீர் அந்த ரசமாக மாற்றப்படுகிறது. மணமக்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது, ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியாள் குறிப்பறிந்து தன்னுடைய மகனிடம் போய் பிறந்து பேசி கட்டாயப்படுத்தி அந்த புதுமையை செய்ய வைக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த இடத்திலே அந்த பணியாளர்களுக்கு அன்னை மரியாள் சொல்லுகிறாள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். இதைத்தான் இன்றைய நாளிலும் அன்னை மரியாள் எங்களுக்கு சொல்லுகிறாள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுவதை செய்யுங்கள், என்னுடைய பிள்ளைகளாக இருங்கள், என்னுடைய பறந்து பேசுகிறவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லி அன்னை மரியாள் எங்களுக்கு அந்த உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள். அவளுடைய அந்த விழாவை கொண்டாடுகிற போது சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ நாங்கள் முயற்சி செய்வோம். அன்னையினுடைய பிள்ளைகளாக அவருடைய இறக்கைகள் நிலை நாங்கள் இருக்கிற போது நாங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. அன்னதினம் எங்களுடைய கைகளில் இருக்கிற சிவமாலையை நாங்கள் சொல்லுவோம். அன்னை மரியாள் எங்களுக்கு காட்டுகிற வழிகளை நாங்கள் பின்பற்றுவோம். ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய வாழ்வில் நாங்கள்
மேல்வரை ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்விலே மேல்வரை சட்டமாக கொண்டு நாங்கள் சாட்சிய வாழ்வை வாழுவோம். அன்னை மரியாளுடைய பரந்து பேசுதல் நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அன்னை மரியாளுடைய பரந்து பேசுதல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரின் உள்ளத்திலும் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து அவர்கள் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, அன்னை மரியாவின் அமுல உட்பவ பெருவிழாவை கொண்டாடும் நாம் எம் பாவங்களை உணர்ந்து உமக்குகந்த வழியில் அன்னையின் நற்பண்புகளை எமதாக்கி தூய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் இறைவா, இத்திருவருகை காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவத்துடனும் சமுதாய ஒற்றுமையுடனும் ஒன்றிணைந்த திரு அவையாக கிறிஸ்துவின் வருகைக்கு எம்மை தயார் செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, இயற்கை அனர்த்தங்களினாலும் காலநிலை மாற்றங்களினாலும் அவதியுறும் மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நீர்தாமே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை அன்னையினுடைய பரந்து பேசுதலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த பலியிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் வழியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உட்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம்துகு திருமகனுக்கு ஏற்று அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியும் மக்களுக்காக பிறந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உட்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசிரியருக்காக கரம் குவித்து சிரம் தாழ்த்துவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன்
தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் அங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்லுவீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. கமல உத்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமல உத்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.